கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளில் கசப்பு பலவிதமாய் மனுஷனை ஆட்கொள்கிறது. அந்த கசப்பான வாழ்க்கை எப்படி மதுரமாய் மாற்றக்கூடியவர் ஒரே ஒரு வழி உண்டு. உன்னுடைய கசப்பின் வாழ்க்கையை மதுரமாக மாற்றிக்கூடிய தேவன் ஒருவரே. தேவன் மனுஷனை கசப்பை அனுபவிக்க உண்டாக்கினாரா, அல்லது மனுஷன் உருவாக்கப்படுகையில் பூமியில் கசப்பு இருந்ததா? அப்பொழுது தேவாதி தேவன் ஏதாவது கசப்பை அனுபவித்தாரா? இல்லை, இல்லவே இல்லை. அப்படியானால் கசப்பு எப்படி வந்தது? யாரால் வந்தது? இந்த கசப்பு தீர வழி உண்டா? நானும் சந்தோஷமாய் வாழ முடியுமா? என் கசப்பு மதுரமாய் மாறுமா? இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதிலளிக்கிறது பரிசுத்த ஆவியானவரால் எழுதப்பட்ட வேத புத்தகம். தங்கள் கசந்த வாழ்வில் மதுரத்தை அனுபவித்தவர்களின் சாட்சிகள் மேகம் போல் திரளாய் இருக்கின்றன. எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே நாம் கலங்க வேண்டியதில்லை. நமது வாழ்வின் கசப்பு எத்தன்மை உள்ளதா இருந்தாலும் அவற்றை மதுரமாக மாற்றக்கூடியவர் உங்களுக்கு வழியை காண்பிக்க ஆவலாய் இருக்கிறார். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்றார் இயேசு கிறிஸ்து. யோவான் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. வறுமையினால் இன்றைக்கு கசப்பை மேற்கொள்கிறீர்களா? வியாதியினால், பலவித குறைபாடுகளினாலே வாழ்க்கையில் கசப்பு ஏற்படுவதில்லை. வாழ்வின் மையத்தில் இயேசு இல்லாத ஒரே காரணத்தாலேயே கசப்பு உண்டாகிறது. இயேசு இருதயத்தில் ஆளுகை செய்யும் பொழுது நாம் சொல்வோம், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை நாம் இருதயத்தில் ஏற்றுக்கொள்வோம். மதுர வாழ்வில் மகிழ்ந்து பூரிப்போம். ஆமேன்.